இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு, எல்லா கட்சியிலேருந்தும் சீமான் அவர்கள் பணம் வாங்குகிறார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் சீமான் சந்திப்புல கூட இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் விமர்சனம் வருது. லஞ்சம் வாங்குறது தப்புனா கொடுக்கறது தப்பு தானே. கொடுத்தவங்களை பத்தி நம்ம பேசலாமே. அப்படி கிடையாது சகோதரி. அதாவது பொதுவாக ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி, இப்ப சீமானனுக்கு எல்லா பேரும் பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த அளவிற்கு சீமானனை பணம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா? யாருக்காவது ஒருத்தருக்கு தானே விசுவாசமா இருக்க முடியும். அப்படிதான் இருக்கிறாரா? இல்ல நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன். யாருக்காவது ஒருத்தர்கிட்ட தானே விசுவாசமா இருக்க முடியும். அதிமுக பணம் வாங்குறாருன்னா மீண்டும் திமுக போய் பணம் வாங்க வாய்ப்பு இல்லை. அதிமுக பணம் வாங்கினாருன்றது உங்களுக்கு தெரியுது, கலைச்செல்வி மேடம் தெரியுதுனாக்க திமுக இருக்கவங்களுக்கு தெரியாம போயிருமா? சரி, திமுக பணம் வாங்குறாருன்னா உங்களுக்கு எனக்கு தெரியுதுன்னு நம்ம நினைச்சோம்னா அதிமுக இருக்கவங்களுக்கு தெரியாம போயிருமா? இங்க எப்பவுமே கூட்டணி என்பது நேரடியாகவோ மறைமுகமா ஏதாவது ஒரு கட்சியோட தான் இருக்க முடியும். எதிரெதிர் கட்சிகளோட ஒரே நேரத்தில் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது அப்ப அந்த மாதிரியான ஒரு வதந்தி வருதுன்னா இது போலியானது, ஒரு பொய்யானது. அண்ணாமலை சொல்றாங்கல்ல, அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் சொல்லிட்டு எல்லாருடைய குற்றச்சாட்டுகளையும் பேர் வருவாங்க. அதே மாதிரி சொல்லுங்க. யாராவது ஒரு எதிர்கட்சி சொல்லட்டுங்க. எங்க காங்கிரஸ் கருவறுப்போம் சொல்லி தான் நாம் தமிழர் கட்சி. காங்கிரஸ் கட்சி சொல்லட்டுமே, சீமான் இந்தந்த இடங்கள்ல பணம் வாங்கியிருக்காரு, இந்தந்த நபர்கள் தான் பணத்தை கொடுத்தாங்க, இந்தந்த நபர்கள் தான் பணத்தை வாங்கி சீமான் கூட சேர்த்தாங்க சொல்லுங்க, நிரூபிக்க சொல்லுங்க. இது எல்லாமே வதந்தி சகோதரி. நாம் தமிழர் கட்சி 8.22% வாக்கு, ஒரு பிரம்மாண்டமான வாக்கு. இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டால் 8.22% வாங்குமானா இல்ல. இந்தியாவை இதற்கு முன்பு 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டால் 8.22% வாக்கு வாங்குமான வாங்க வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதிமுகவோ பாமகவோ விடுதலை சிறுத்தைகளோ அல்லது 2 கம்யூனிஸ்டுகளோ யார் நினைத்தாலும் 8.22% வாக்கை இந்த தேர்தலில் போட்டியிட்டால் வாங்க முடியாது. நாங்கள் 2026 தனிச்சு போட்டிக்கிறோம். குறைந்தபட்சம் 12% மேல போகும்னு புள்ளிவிவரங்கள் சொல்றாங்க. எங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் களமாடுறோம். நாம் தமிழர் கட்சி அளவிற்கு வாக்கு வங்கி வாங்க முடியல. வாக்கு வங்கி வச்சிருக்க நாம் தமிழர் கட்சி நம்மளால எது செய்ய முடியல என்ற ஆத்திரத்திலையும் பொறாமையிலையும் போட்டியிலையும் வேற வழி இல்லாம இது போன்ற அவதூறுகளை நம்ம மேல பரப்புறாங்க. பணம் வாங்கிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்க, அண்டர் கிரவுண்ட் டீல் வச்சிருக்காரு, பிஜேபியோட பி டீம், திமுகவோட பி டீம், இப்படி நாங்க எல்லா கட்சிக்குமே பி டீமா இருக்கும்.